உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். I am an Indian citizen residing in UK for about 14 years. And I was traveling on my holiday from London Gatwick to Japan via a transit in Shanghai. One of the officials from the Chinese immigration came over and singled me out of the queue. And then she went on to say, Arunachal, not India, China. Your visa not acceptable. Your basically passport is invalid. Very confusing moment, obviously, because never heard of that before. We obviously are a proud Indian citizens. வணக்கம். அருணாச்சல் பிரதேஷ் is a part of China. இந்தியன் பாஸ்போர்ட் செல்லுபடியாகாது. நீங்க அருணாச்சல் பிரதேசத்தில் பிறந்திருக்கிறீர்கள், ஆகையால் நீங்க சைனா பாஸ்போர்ட்டை வாங்குவதுதான் சரி. உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்தியன் பாஸ்போர்ட், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த விதமான விசா இருந்தாலும் இதை நாங்கள் தூக்கி வீசி விடுவோம். ஒரு விதமாக ஒரு பெண்ணை 18 மணி நேரம் வரை சைனாவின் ஷெங்காய் ஏர்போர்ட்டில் சிறைப்பிடித்திருக்கிறார்கள். இந்த பெண்மணி பிரேமா வாங்ஷோங். கடந்த 2 நாட்களாக இந்த பெண்ணுடைய கதை தான் சோசியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. 15 ஆண்டுகளாக லண்டனில் வசித்து வரக்கூடிய ஒரு இந்தியன் ஒரிஜின், இந்தியன் சிட்டிசன், இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் பிரேமா வாங்ஷோங்குடன் நடந்த இந்த அவலத்தை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் விஸ்வகுருடைய இமேஜ், ஃபாரின் பாலிசி சிதைக்கப்பட்டது அனைத்துமே உங்களால் புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். மோதி ஹே தோ மும்கின் ஹே என்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்பு நாங்கள் இந்தியர்களாகவே அடையாளம் காட்ட முடியாது. இதைத்தானே பக்தர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இன்னைக்கு எந்த நிலைக்கு குஜராத் லாபி, நரேந்திர மோடியின் இந்த போலியான விஸ்வகுரு இமேஜ் இந்தியர்களை தள்ளிவிட்டது என்று நீங்க பார்க்க போறீர்கள், உணர போறீர்கள். இந்தியாவுடைய சாவர்னிட்டி, இந்தியாவுடைய பேருக்கு எதிராக, இந்தியாவுடைய இமேஜருக்கு எதிராக ஒரு சில சைனீஸ் அதிகாரிகள் எவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை பிஜேபி சார்ந்த நபர்கள், இந்தியாவின் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அல்ல நரேந்திர மோடி யாருமே ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. என்ன நடந்தது அனைத்தையுமே நீங்க கேளுங்கள். நவம்பர் 21ஆம் தேதி லண்டன்ல இருந்து ஜப்பான் செல்வதற்காக பிரேமா வாங்ஷோங் ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். லண்டன் ஏர்போர்ட்ல இருந்து சைனாவில் ஒரு சிறிய 3 மணி நேரத்திற்கான லே ஓவர் மட்டும்தான். அந்த லே ஓவரை தாண்டி நீங்க ஜப்பான் ஃப்ளைட்டை பிடித்து அங்கு போயிருக்கலாம். பிரேமா வாங்ஷோமிடம் ஜப்பானுடைய விசா இருந்திருக்கிறது, லண்டனுடைய விசா. ஏன்னா இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே வேலை பார்க்கக்கூடிய இந்த பெண்மணி, படித்த பட்டதாரி. அந்த பெண்ணை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். லண்டன்ல இருந்து சைனா இறங்கிய உடனே அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் கவுண்டருக்கு போய் அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது இமிகிரேஷன் கவுண்டர் அவர்கள் உங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் அடிச்சு கொடுப்பார்கள். இந்த மாதிரி எந்த நாட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, இத்தனை மணி நேரத்தில் நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போறீங்க, அந்த விஷயத்தை எடுத்து வைப்பார்கள். ஸோ இமிகிரேஷன் கவுண்டரில் அமர்ந்திருந்த அந்த சைனீஸ் அதிகாரிகள் இந்த பெண்ணுடைய பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட்ல பர்த் பிளேஸ் அருணாச்சல் பிரதேஷை படித்த உடனேயே அந்த பாஸ்போர்ட்டை கையில் எடுத்து இந்தியா என்று கூறியிருக்கிறார்கள். மற்ற அதிகாரிகளும் அங்கு வந்திருக்கிறார்கள். அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவுடைய அங்கமே கிடையாது. அருணாச்சல் பிரதேஷ் பிலாங்ஸ் டு சைனா. அப்போ இந்த பாஸ்போர்ட்டும் செல்லுபடியாகாது. உடனடியாக இந்த பெண்ணை இன்னொரு அறைக்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். இந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் இந்த லே ஓவர் இருந்தது. இந்த பெண் அதற்கான விளக்கத்தை கேட்டபோது அந்த பெண்ணை அலக்களித்திருக்கிறார்கள். சைனாவுடைய பாஸ்போர்ட் தான் நீங்க எடுத்துக்கணும், பிகாஸ் யூஆர் நாட் இந்தியன், யூஆர் சைனீஸ் என்று கூறியிருக்கிறார்கள். சைனா ஏர்போர்ட்டில் கூகுள் வேலை பார்க்கவில்லை. இந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய மற்ற அப்ளிகேஷன்ஸ்கள் வேலை பார்க்கவில்லை. குடும்பத்தினர்களை இந்த பெண்ணால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதிகாரிகள் எந்த விதமான சப்போர்ட்டும்
எடுத்துக்காட்டாமல் இந்த பெண்ணை இமிகிரேஷன் கவுண்டரிலிருந்து ஒரு விதமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பெண்ணிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. யூ ஹாவ் டு டேக் சைனீஸ் பாஸ்போர்ட், அப்ளை ஃபார் சைனீஸ் பாஸ்போர்ட். சார், இது ஒரிஜினல் பாஸ்போர்ட், என்னுடைய பாஸ்போர்ட்டில் ஜப்பான் விசா இருக்கு, எந்த நாட்டு விசா இருந்தால் எங்களுக்கு என்ன, அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த பெண்ணிற்கு 18 மணி நேரம் வரை சரியாக உணவு கொடுக்கவில்லை. இந்த பெண்ணிற்கு எந்த ஏர்போர்ட் ஃபெசிலிட்டியுமே பயன்படுத்த விடவில்லை. எப்படியோ இந்த பெண்மணி தன்னுடைய மற்ற நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டு, லண்டனில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிகளுக்கு தொடர்பு கொண்டு, அதற்கு பின்பு அங்கிருந்து இந்தியன் அத்தாரிட்டிகளுக்கு இந்த மெசேஜ் போயிருக்கிறது. அதுவரை 18 மணி நேரம் நடந்திருக்கிறது. இந்த பெண் சைனாவுடைய அத்தாரிட்டிக்கு போனாலும் பதில் கிடைக்கவில்லை. மற்ற அதிகாரிகளிடம் போய் பேசினாலும் எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை. அந்த 18 மணி நேரம் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் அந்த பெண்ணை ஹியூமிலியேட் செய்திருக்கிறார்கள் என்று. 18 மணி நேரம் வரை இந்த பெண்ணுடன் என்னெல்லாம் நடந்தது என்கிற விஷயத்தை இந்த பெண்மணி ஒரு சில நியூஸ் சேனல்களுக்கு பேசியிருக்கிறார். அதில் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். I am an Indian citizen residing in UK for about 14 years. And I was traveling on my holiday from London Gatwick to Japan via a transit in Shanghai. And basically, I went past the e-gates, happily queuing up for the security gates to transfer onto my next flight onto Osaka in Japan. And one of the officials from the Chinese immigration came over and singled me out of the queue. Basically said, "Look, India, took my name and something and took me out." So I asked her what is happening, and she basically didn't say much and just basically asked me to follow her. Took me close to the e-gates where there is the immigration, the manual counters for the immigration, and then she went on to say, "Arunachal, not India, China. Your visa not acceptable. Your basically passport is invalid." Very confusing moment, obviously, because never heard of that before. We obviously are a proud Indian citizens, all residents of Arunachal Pradesh. இந்த பெண்ணுடைய நண்பர்கள் இல்லை என்றால் இந்த பெண்ணை என்ன செய்திருக்கிறார்கள் நீங்களே சிந்திக்க முடியும். ஷெங்காய் ஏர்போர்ட்டில் நடந்த இந்த அவலத்தை பற்றி இந்தியன் அத்தாரிட்டிஸ் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதுக்கு பின்புதான் பிரேமா வாங்ஷோங்கை ஜப்பானிற்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்ணுடன் நடந்த இந்த அத்துமீறலை பற்றி மோக்கரி, டிடென்ஷன், டெரிட்டோரியல் ப்ரொவிகேஷன் பை சைனீஸ் இமிகிரேஷன் ஒஃபிஷியல்ஸ், இது போன்ற ஏராளமான விஷயங்கள், இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான லெட்டரை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸிற்கு இந்த பெண்மணி எழுதியிருக்கிறார். இந்த பெண், இட் இஸ் அ நைட் மேர் அட் த கேட், அந்த இடத்தில் ஒரு மிக கொடூரமான கனவு போன்றுதான் இது இருந்தது. அ பர்சனல் அசால்ட் ஆன் நேஷனல் ப்ரைட். இது என்னை பற்றி அல்ல, இந்தியா மீது நடத்தப்பட்ட ஒரு மிக பெரிய தாக்குதல் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். பிரேமா ஒரு படித்த பட்டதாரி, வயது 40, லண்டனில் இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் சர்வீஸ் செக்டரில் ஒரு மிக பெரிய பதவியில் வேலை பார்க்கக்கூடிய இந்த பெண்மணி. இன்டர்நேஷ்னல் டிராவல்ஸ் இவருக்கு புதிய விஷயம் கிடையாது. BA in Economy from Delhi University, MSc in International Business from University of Hertfordshire. படித்த பட்டதாரி, கடந்த 14-15 வருடங்களாக யூகேவில் வசித்து வரக்கூடிய இந்த பெண் இந்த அளவில் வீடியோ போட்டு ANI மற்ற நியூஸ் சேனல்கள் எல்லாம் இந்த பெண்ணை பற்றி வீடியோக்களை போட்ட பின்பு கூட இதுவரை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர் நரேந்திர மோடி தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. She says, "I proudly claim as my birthplace is Arunachal Pradesh and I hold Indian passport." நான் பெருமையுடன் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம், நான் இந்திய மண்ணில் பிறந்த ஒரு பெண்மணி, என் கையில் இன்னைக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கிறது. ஃப்ளையிங் சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ், சைனா இந்தியன் ஏர்லைன்ஸில் இந்த பெண் அந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார். காலை 6 மணி அளவில், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் காலை 6 மணி அளவில் இந்த விஷயம் தொடங்கி இருக்கிறது. லண்டன்ல இருந்து சைனாவின் ஷாங்காய் ஏர்போர்ட்,
ஷங்காயிலிருந்து ஒசாகா ஜப்பான் செல்வதற்கான இந்த பயணம் நடந்திருக்கிறது. அங்கதான் இந்த அதிகாரிகள் அருணாச்சல் பிரதேஷ் இஸ் நாட் இந்தியன் டெரிட்டரி, அருணாச்சல் பிரதேஷ் இஸ் Chinese territory and your passport is not valid. உன்னுடைய பாஸ்போர்ட் வேலிட் கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். எந்த அளவில் அருணாச்சல் பிரதேஷ் இஸ் சைனீஸ் என்று கூறிய பின்பு கூட இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான இடங்களில் அவர்கள் அருணாச்சல் பிரதேஷ் மற்ற ஒரு சில இடங்களை அவர்களுடைய மேப்பில் நீங்க பார்த்தீர்கள்னா சைனாவுடைய அங்கமாக தான் காட்டுவார்கள். பட் திஸ் இன்சிடென்ட் was the first incident where Chinese authorities says that it is not a valid passport. எந்த அளவில் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு நீங்க பாருங்கள். apply for Chinese passport because you are Chinese, not Indian. You should have a Chinese passport. You are not an Indian. யாரோ ஒரு நபர் வெளிநாட்டில் அமர்ந்து கொண்டு சைனாவில் அமர்ந்து கொண்டு இந்தியர்களை நீ இந்தியன் இல்லை என்று மோக்கரி செய்யும் போது கூட இந்திய அரசாங்கத்துடைய ரியாக்ஷன் எதற்காக வரவில்லை என்கிற கேள்வி. இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டை அந்த பெண்மணி பேசும்போது எடுத்து காட்டும் போது நாம் ஒவ்வொரு இந்தியரும் இன்னைக்கு தலைகுனியக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி இந்தியாவுடைய இமேஜ் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் பாகிஸ்தான் போன்ற நாடு, நேபாள் போன்ற நாடு, ஸ்ரீலங்கா போன்ற நாடு, மயான்மார் போன்ற நாடு கூட இன்னைக்கு இந்தியாவை முறைத்து பார்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதற்கான காரணம் இந்தியாவுடைய தவறான பாலிசி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லிம் என்கிற ஒரு அரசியல் கலாச்சாரம். இன்னைக்கு கார்த்தால நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியா ராமர் கோவிலில் பட்னை அமைக்க உடனே அந்த கொடி போய் பறந்திருக்கிறது. அதை பற்றி ஒட்டுமொத்த கோதி மீடியா இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்டிங் செய்து வருகிறார்கள். ஆனால் பிரேமா வாங்சோங்கை பற்றி, அவருடைய செய்தியை பற்றி எந்த விதமான டிபேட்டும் கிடையாது. How did we failed as a nation என்கிற கேள்வி யாருமே கேட்பதில்லை. பிரேமா வாங்சுங் போன்ற நபர்கள் எந்த அளவில் நான் இந்தியர் என்கிற அந்த பெருமையை எடுத்து காட்டுகிறார்கள். பிரேமா வாங்சுங் எடுத்திருந்தால் 18 மணி நேரம் தானே, பரவாயில்ல, நான் தான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு போயிருக்கலாம். பட் she ensured it is against the national pride and I will not leave this. She wrote a letter to Narendra Modi and Jaishankar. What is the reply? What will Indian government do? Nobody knows. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். ஏன்னா இது போன்ற வீடியோக்களை முடக்கக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். லைக், ஷேர், கமெண்ட். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.